தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நாம் பேசணும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான சம்பவங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அதிகமாக நடந்துகிட்ருக்கு. அதுவும் இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் உண்மையிலேயே மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிறது நிறையா நடக்குது. ஆனால் ஆட்சியாளர்கள் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. நம்மளோட ஆட்சியில் பாலாரும் தேனாரும் ஓடுது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம அமைச்சர்கள் எல்லாருமே ஒத்து ஊதிட்டு இருக்காங்க. போய் மக்கள்கிட்ட இவ்வளோ பிரச்சனை இருக்குது, மக்கள் நம்மக்கிட்ட ரொம்ப எதிர்ப்பாக இருக்காங்க, நம்ம 2.5 வருஷம் தான் ஆகுது ஆட்சி, ஆனால் ஒரு 20 வருஷம் இருக்கிற மாதிரி எதிர்ப்பு காரி துப்புறாங்க திருமண திசையெல்லாம் அப்படின்னு போய் ஆட்சியாளர்கள்கிட்ட, முதல்வர்கிட்ட அமைச்சர்கள் யாரும் சொல்கிறதில்ல, அதிகாரிகள் யாரும் சொல்கிறதில்ல. அதாவது எதிர்க்கட்சி தலைவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொம்மை முதல்வர் அப்படின்னு விமர்சனம் பண்ணார். இது பொம்மையை விட மோசமாக போயிட்டுருக்கு. பொம்மையாவது அப்பப்போ சாவி கொடுத்தோம்னா கொஞ்சம் அப்படி இப்படி ஓடும். சில ரிமோட் பொம்மையெல்லாம் இருக்குது, அப்படி இப்படி ஏதாவது ஒரு பல்ட்டி அடிக்கிறது, குட்டிக்காரன் அடிக்கிறது, அப்படி வேகமாக ஓடுறது அப்படின்னு நிறைய செய்யுமே. இங்கே ஒன்றுமே நடக்கவே இல்லையே. அவ்வளோ கொடுமையான விஷயங்கள் நடக்குது. ஒன்றுன்னா இப்போ நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிடுறேன் என்ன பேச போகிறோம் அப்படின்னு. செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் சரணடைய போகிறார். இது ஒரு முக்கியமான விஷயம். திருமாவளவனுக்கு ஸ்டாலின் ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காரு, செம்ம நெட்டு கட்டியிருக்காங்க. அது தொடர்பாகவும் நம்ம பேச போகிறோம். இதெல்லாம் கூட அரசியல் சார்ந்த கதை, அவங்க கட்சி சார்ந்த கதைன்னு வச்சுக்குவோம். இதை நம்ம அப்புறமா பேசுவோம். ஆனால் தமிழகத்தோட நலனில், தமிழர்களோட நலன்லேயே இடி உழுவுது. தூங்கிக்கிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சியினர். இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிறது நடக்குது. உடனே அங்கே நடக்கிறது பூரா இந்த ஏஜென்சி தான் நடத்திட்டு இருக்கானுங்க. ஒரிஜினல் விவசாயி யாரும் போகல. என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், விவசாயி அப்படிங்கிறவன் 2 நாளைக்கு போராட்டம் நடத்துவான். 3ஆவது நாள் ஆடு பட்டினியாக கிடக்கு, மாடு பட்டினியாக கிடக்கு, ஆட்டுக்கு தண்ணி வைக்கணும், மாட்டுக்கு தண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு பொழப்பாக்க போயிடுவான். ஏன்னா விவசாயத்தில் நட்டம் வந்தாலும் கூட அதை நான் பட்டினி கிடந்துருவேன் எப்பா ஜனங்க, ஆடு மாடெல்லாம் பட்டினி கிடந்திருப்பான் அப்படிங்கிற மனநிலை உள்ளவர்கள் தான் விவசாயிகள். அதனால் அவங்க போய் இப்போ பல நாட்கள் உட்காந்து போராட்டம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போலின்னு நான் நம்புகிறேன். ஆனால் அதுக்கு நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர் பொங்கி தீக்கிறார். விவசாயிகளை இப்படி வஞ்சிக்கிற மத்திய அரசே, பாசிச மோடி அரசேன்னு நீங்கள் என்ன மேல்மா கிராமத்தில் அப்படியே கிழிச்சிங்களா? விவசாயிகள் மேலே குண்டர் சட்டம் போடல கேட்டால் அவங்களே விவசாயிகளே இல்லைங்கிறது. விவசாயிகள் மேலே குண்டர் சட்டம் போட்டு நீங்கள் பேசலாமா? சரி, அதை கூட விட்டுருங்க. மேகதாதுல காவிரி மேலே இப்போ குறுக்க அணை கட்ட போகிறாங்க. கர்நாடகா அணை கட்டுறதுக்காக ஒரு குழு இன்னைக்கு அமைச்சிட்டாங்க. அந்த குழுவுக்கு உதவி செய்யறதுக்கு 2 துணை குழுக்கள் அமைக்கப்பட்டுருச்சு. தமிழ்நாட்டு விவசாயிகளோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாயிடுச்சு. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருக்கக்கூடிய டெல்டா பகுதி பாலைவனமாக மாறிடும். இந்த மேகதாது குறுக்க அணை கட்டப்பட்டுச்சுன்னா நிச்சயம் நடக்கும். ஏற்கனவே அவன் தண்ணி திறந்து விட மாட்டேங்கிறான். இப்போ இன்னொரு அணை கட்டிட்டான்னா அவனுக்கான தேவைக்கு அந்த அணையிலையும் தண்ணியை எடுத்து வைப்பான். அப்போ இங்கே மழை காலத்தில் கூட தண்ணி வராது. இப்போ வேறு வழி இல்லை. இப்போ காவிரியில் நமக்கு தண்ணி பிரச்சனை வரும்போதெல்லாம் இயற்கை நமக்கு தண்ணியை கொடுத்துருது. அதிகபட்ச வெள்ளம் கர்நாடகாவில். அதனால் அவன் வேறு வழி இல்லாமல் திறந்து விட்றான். தேக்கி வைக்கிறதுக்கு வக்கு இல்லைன்னு திறந்து விட்டுறான். அந்த மிச்சம் மீதி அவன் வேறு வழி இல்லாமல் கொடுக்குற தண்ணியில் தான் இங்கே விவசாயம் நடக்குது. அப்போ இங்கே இன்னொரு அணை கட்டுறான்னா தண்ணி நமக்கு எங்கேருந்து வரும்? இதுக்கு ஏதாவது எதிர்ப்பு குரல் கொடுக்கணுமா இல்லையா? தூங்கிக்கிட்டு இருக்காங்க. வயிற்றுச்சலாக இருக்குது. நம்மளாம் சோறு தானே திங்கிறோம். அந்த சோத்துக்கே பங்கம். இவங்களுக்கு என்ன கேடு? எங்கேயாவது வெளிநாட்டிலேருந்து வர வச்சு தின்னுடுவாங்க. எவ்வளோ விலை வேணாலும் வச்சு வாங்கி தின்னுடுவாங்க. நம்மளால் அப்படி இருக்க முடியுமா? இப்போ என்னன்னா, இன்னைக்கு தஞ்சாவூரில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் விவசாயிகள் சங்கம் எல்லாம் சேர்ந்து செய்கிறாங்க. ஒரிஜினல் விவசாயிகள் செய்கிறாங்க. அந்த போராட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த காவிரி மேலாண்மை வாரிய தலைவர் இருக்கார்ல, ஹல்தர்னு சொல்லிட்டு, அவரோட உருவபொம்மை எரிக்கப்படுது. எதுக்கு? இந்த மேகதாதுல அணை கட்டுறதுக்கு அவர் எப்படி ஒப்புதல் கொடுக்கலாம், அவரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் போராட்டம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அவரோட உருவபொம்மை எரிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கொஞ்சமாவது ஆளக்கூடிய முதல்வருக்கு தெரியுமா? ஐயா, உங்கள் காலில் கூட கும்பிட்றோம், தெரியாமல் ஓட்டு போட்டோம், போட்டு கொல்லாதீங்க மக்களை, தயவு செய்து மன்னிச்சாவது விட்டுடுங்க. இந்த 2.5 வருஷத்துக்கு இருக்க தான் போறீங்க. வேறு யாராவது செயல்படக்கூடிய ஒருத்தரையாவது உட்கார வைங்க. உங்கள் பிள்ளையவே கூப்பிட்டு கூட உட்கார வைங்க. அந்த கருமத்தையும் நாங்கள் 2.5 வருஷத்துக்கு பார்த்து தொலைகிறோம். கொஞ்சமாவது செயல்படுங்க. அதாவது கர்நாடகாவில் காவிரியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா மொத்த கர்நாடகாவும் ஒன்று சேர்றாங்க. இப்போ இன்னைக்கு காங்கிரஸ் தானே ஆளுது, உங்கள் கூட்டணி தானே. அணை கட்ட மாட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே. உங்கள் கூட்டணியெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் போய் வச்சுக்கணும், இங்கே வரக்கூடாது, ஓடி போங்கன்றுவான். திராவிட மாடலுங்கிறீங்கல்ல, திராவிட மண்ணு தானே கர்நாடகா. உங்கள் பாஷையில் சொல்ல வந்தா
என்னப்பா நம்மலாம் திராவிடம் நாடாக இருக்கோம், நீங்கள் எங்களுக்கு தண்ணி தர்றதுக்கு இப்படி ஒரு அணையை கட்டிட்டுறீங்களே, நியாயமா கேளு, வெளில போயிடும் மரியாதையா அப்படின்றான். ஏன்னா கன்னடனாகவே இருக்கான். தமிழன் தான் திராவிடங்கிற போரில் இன்னும் எல்லாத்துக்கும் வெண்சாமரம் வீசிட்டு உக்காந்துறீங்க வெக்கமே இல்லாமல். என்னங்க நடக்குது? கர்நாடகாவில் காவிரியில் ஒரு பிரச்சனைனா மொத்த கட்சிக்காரன்னு ஒன்று கூடுறான். அங்கே வந்து காங்கிரஸ், பிஜேபி, அந்த கட்சி இந்த கட்சின்னு எந்த பாகுபாடுமே இல்லை. சாதி சங்கம் கொண்டு முன்னாடி நிற்கிறான். ஆனால் இங்கே அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுமா? கூட்டப்படாது. அதை வச்சு அரசியல் தான் செய்கிறீங்க. அரசியல் கூட நீங்கள் செஞ்சு தொலைஞ்சிட்டு போங்க. அந்த அணை கட்டுறதை தடுத்து நிறுத்தணுமா? நிறுத்துறது இல்லையா? எந்த ஏதாவது வந்துட்டு போகுது. இதெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரில, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஆனால் நம்ம அமைச்சர்களோட பேச்சுக்கு மட்டும் வாய்கிலேயே பேசுறதுல குறைச்சலே இல்லை. துரைமுருகன் சொல்கிறாரு, சும்மா தண்ணி திறந்து விடுனா நீ பயிர் வச்சுக்கிட்டே இருப்ப, நான் திறந்து விட்டுக்கிட்டே இருக்க முடியுமான்னு. அதை விட உங்களுக்கு என்ன மணியாற்ற வேலையாங்க? நீ தின்னுக்கிட்டே இருப்பேன், நான் உனக்கு விவசாய விலையை வச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேனா? 2 நாளைக்கு பட்னி கடனை கடந்துருவாரா துரைமுருகன்? என்ன திமிர் பேச்சு பார்த்துங்க. விவசாயம் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பான், பயிர் நட்டுக்கிட்டே இருப்பான், நான் தண்ணி திறந்து விட்டுக்கிட்டே இருப்பேனா? அப்படின்னா என்ன, ஒப்ப வீட்டு கேணியிலேருந்தா திறந்து விட்றீங்க? அரசாங்க அணையிலேருந்து தானேங்க திறந்து விட்றீங்க. அதுக்கு அப்படியே வாய்ஸ் அவுட் ஆள் பேசுகிறீங்க. இன்னொரு அமைச்சர், போக்குவரத்து துறை அமைச்சர், கிளம்பாக்கத்தில் பஸ் இல்லை. கிளம்பாக்கம் இல்லை, அது கிளம்பாத பாக்கம். பஸ்ஸே அங்கேருந்து கிளம்புறதில்ல, அதுக்கு பேர் கிளம்பாக்கமா. கிளம்பாத பாக்கம்னு வச்சுக்கிங்க. பஸ்ஸே அங்கே வர்றதில்ல, போகிறவெல்லாம் காரி துப்புறான். பல மீடியாக்களில் பேட்டி வந்திருக்கு. மக்கள் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏயா அங்கே போய் பஸ் வசதி இல்லை, ஒன்றும் இல்லைன்னா அதுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு. நீங்கள் நைட்டு 11 மணிக்கு மேலெல்லாம் ட்ராவலை வந்து டிசைட் பண்ணீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? 11 மணிக்கு மேலே பயணத்தை வந்து நீங்கள் திட்டமிடாதீங்க, அதுக்கு முன்னாடியே வந்துங்க. அப்போ அதுக்கு முன்னாடி வந்தால் மட்டும் அப்படியே க்யூவில் பஸ்ஸை நிறுத்தி அறுத்தா தள்ளி போடுறீங்க. அங்கே ஒரு வசதி கூட செய்யலை. பிவிஜின்னு ஒரு கம்பெனிக்காரன் கொள்ளையடிச்சு திங்கிறதுக்கு, நீங்கள் கூட்டு கொள்ளையடிக்கிறதுக்கு மக்களை போட்டு சாவடிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரியான பேச்சு இது? இதில் நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கார். கோவிலுக்கு தேர் செய்யறதுக்கு நிதி வேணும் 1 கோடி ரூபான்னா, அதெல்லாம் நிதி இல்லை, நீங்கள் மக்கள்கிட்ட வசூல் பண்ணீங்க. ஏன் அறநிலைத்துறையில் வரக்கூடிய காசுலாம் எங்கே தான் போகுது? அப்போ கோவில் தேர் மக்கள் வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய ஒரு கோவிலுக்கு 1 கோடி ரூபாய்க்கு தேர் செய்ய முடியல, உங்களுக்கு பேனா செலவைக்க மட்டும் 85 கோடி ரூபா இருக்கா அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்கா இல்லையா? இங்கே ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. சிஎம் அதெல்லாம் நம்ம ஆட்சி பட்டையை கிளப்புறோம், உலகத்திலே இந்த மாதிரி ஒரு ஆட்சி கிடையாது. அப்படி நம்ம போனோம்னா அப்படியே மக்கள்லாம் வாக்கிங் போகிறப்ப பாருங்க, குடுன்னு பொம்பளைங்கெல்லாம் ஓடி வந்து, நீங்கள் நல்லா இருக்கணும் சாமி, சூப்பராக இருக்கணும் சாமி, சூப்பராக ஆள்றீங்க சாமி, உங்கள் ஆட்சி மாதிரி நாங்கள் எங்கள் ஆயுசிலேயே பார்த்ததில்லை சாமி, இப்படிலாம் துணை நடிகைகளை வச்சு பேச வைக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே இவர் நம்பிக்கிட்டு இருக்காருங்கிறதான் வேதனையோட உச்சம். என்ன கன்றாவி நடக்குதுன்னு தெரில. அங்கே ஒருத்தன் அணை கட்டியே தீர்வேன்னு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்கான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்ததா திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு ஸ்கெட்சு. ஆதவ் அர்ஜுன் லாட்ரி மார்ட்டினோட மருமகன். லாட்ரி மார்ட்டின் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே திமுக குடும்பத்துக்கு அப்படி இருக்கக்கூடியவர். இந்த இளைஞன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவியத்தை கருணாநிதி எழுதி தீட்டினார்ல, அந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் வந்து தயாரிப்பாளர் வந்து இந்த லாட்ரி மார்ட்டின் தான். ஏற்கனவே அப்போ அவங்க வீட்டில் ரைடெல்லாம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது திமுக குடும்பத்துக்கு ஒரு இணக்கமான ஒரு ஃபேமிலி தான். இந்த ஃபேமிலியிலேருந்து லாட்ரி மார்ட்டினோட மருமகன் ஆதவ் அர்ஜுன் இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியில் சேர்ந்துருக்காரு. சூப்பரில். அதுலேயும் எப்படி சேர்ந்த உடனே துணை பொதுச் செயலாளர். அவருக்கு இப்போ எம்பி சீட் வேறு கொடுக்க போகிறாங்க. இதுதான் திமுகவுக்கு ஸ்டாலின் போட்ட ஸ்கெட்சு. ஆனால் இது திருமாவளவனுக்கு தெரியாமையே பாவம் இன்னும் உலட்டிட்டு கிடக்கிறாரு. கேட்டால் நாங்கள் தான் பெரிய அறிவார்ந்த அரசியல் பேசுகிறோம் பாரு. லாட்ரி மார்ட்டின் குடும்பமே திமுகப்பா. அவன் நேராக திமுகவுக்கு போனால் உடனே சீட்டு கொடுத்தா வைவாங்க மற்றவங்கெல்லாம் சீனியர்லான்னு சொல்லிட்டு இப்படி விசிகாவில் சேர்த்து விட்டு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு தொகுதி கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த தொகுதி அவனுக்கு வாங்கி கொடுத்து அதன் பிறகு திமுகவில் சேர்த்துப்பாங்க. அவங்க இல்லாட்டியும் திமுகவோட கொத்தரிமையாக தான் இருந்தாலும் இருக்க போகிறாரு. இந்த லாட்ரி மார்ட்டினோட மருமகெல்லாம் போய் என்ன அப்படி பாராளுமன்றத்தில் இந்த பட்டியல் சமூகத்துக்காக அப்படியே வாரி கிழிச்சிடுவாருன்னு நீங்கள் நம்புறீங்க? ஏங்க திருமாவளவன் தான் தலைவன், எங்கள் ஜாதிக்கு ஒடுக்கப்பட்ட ஜாதிக்கு அவர் தான் ஒரு விடிவெள்ளி அப்படின்னு நினச்சிக்கிட்டு எத்தனையோ சிறுத்தை பிள்ளைங்க பாவம் திருமாவளவனை தலைவனாக எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. அவையில் ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்குறது தானே நியாயம். நேற்று வந்தவனை கூப்பிட்டு வந்து இன்றைக்கி துணை பொதுச் செயலாளர், நாளைக்கு எம்பி சீட்டுன்னா அந்த சசிகலா பண்ணிச்சு பார்த்தீங்களா, இந்த கூவத்தூர் மேட்டரில் தினகரன் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்த உடனே துணை பொதுச் செயலாளர். கடைசியாக தெருவுக்கு வந்தாரா இல்லையா? அதே மாதிரி இப்போ தெருவுக்கு இங்கே வரப்போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லாட்ரி மார்ட்டினோட மருமகன் இல்லை, திருமாவளவனையே தெருவுக்கு வர வச்சுருவாங்க.
இப்படி ஒரு ஸ்கெட்சு போட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது தெரியாமல் இவரும் உருட்டிக்கிட்டு கிடக்காரு. சரி, இப்போ செந்தில் பாலாஜி வந்து இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு மனு போட்டிருக்காரு. என்ன மனுன்னா, அந்த வழக்கையே தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு. ஜாமீன் மனு கிடைக்கவே இல்லை. இப்போ அமைச்சர் பதவி அப்படிங்கிறத அப்படியே ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்போ அடுத்ததாக என்ன அப்படிங்கிற மனநிலைக்கு வந்திருக்காங்க. ஏன்னா திமுக தலைமை வந்து எப்படியாவது இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு செந்தில் பாலாஜி வெளியில் இருக்கணும் அப்படின்னு விரும்புது. அது பணம் அவர்கிட்ட இருக்கலாம், செலவு பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை வேலை செய்யறதுக்காக இருக்கலாம், இந்த கொங்கு மண்டலத்தில் அவரை தான் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க அதுக்காக இருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு செந்தில் பாலாஜி வெளில இருக்கணும். அப்போ பதவியை ராஜினாமா பண்ண சொல்லியாச்சு. பேசாமல் அசோகை சரண்டர் பண்ணிட்டா என்ன அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு திமுக தலைமை வந்திருக்கு. அதனால் அசோக் சரணடைய போகிறார் அப்படிங்கிற தகவல் நமக்கு வருது. இன்றைக்கோ நாளைக்கோ செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் சரணடையலாம். அவர் சரணடைஞ்ச பிறகு இவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறதுல பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்காது. அசோக்கும் சரண்டர் ஆகிட்டாரு, நானும் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன், வழக்கு குறித்து எங்கேயும் வெளியில் பேச மாட்டேன் அப்படின்னு பல கட்டுப்பாடுகளுக்கு கீழே இவருக்கு ஜாமீன் வழங்கப்படுறதுக்கான சாத்தியம் இருக்குது அப்படின்னு தான் இப்போ செய்திகள் தெரிவிக்குது. மற்றபடி அடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது அரசியலில் நடந்துக்கிட்டே இருக்குது. கண்காணித்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருப்போம். இந்த காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவோட இந்த அதிகார திமிர் ஆணவ போக்கை கடுமையாக கண்டிக்கிறோம். அதுக்காக எதிர்ப்பு குரல் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.